Hey everyone, welcome back to my channel. So today we are in the day 44 of Unstop POTD challenge. Let's get started. First of all, let's look at today's problem. You are given an array of numbers. நமக்கு வந்து பாராமீட்டர்ஸாக ஒரு அரே வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் இன்டீஜர்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் பீக் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா விச் இஸ் எ நம்பர் இந்த அரே ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தேன் இட்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் நெய்பர். அண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த பீக் எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சி ஸ்வாப் பண்ணுறோம் ஒன்லி ஒன்ஸ். ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பீக்ஸ் வந்து மினிமமாக இருக்குது அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம், அந்த கவுண்ட் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். வாட் இஸ் எ பீக் அப்படின்னா அந்த அறையில் வந்து விச் இஸ் அரே ஆஃப் 5 அப்படின்னு ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அது வந்து அதோட ப்ரீவியஸ் எலமெண்டோட கிரேட்டராக இருக்கணும் அண்ட் அதோட நெக்ஸ்ட் எலமெண்டோட கிரேட்டராக இருக்கணும். அதான் என்னது பீக் எலமெண்ட். ஸோ லெட்ஸ் லுக் அட் எக்ஸாம்பிள் 1. நமக்கு வந்து இருக்குது ஒரு அரே இருக்குது 3 3 4 2 8 6 அப்படின்னா ஒரு செட் ஆஃப் இன்டீஜர்ஸ் வந்து உள்ளே இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறேன்னா எந்த எலமெண்ட்லாம் பீக் எலமெண்ட்னு செக் பண்ணுறேன். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா லூப் பண்ணும்போது செகண்ட் எலமெண்ட் விச் இஸ் த ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து லூப் பண்ணுறோம். 0th இண்டெக்ஸில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் 0th இண்டெக்ஸ்க்கு லெஃப்ட்டில் என்ன இல்லை, ஒரு எலமெண்ட்டுமே இல்லை. ஸோ நான் வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 3 வந்து அதோட ப்ரீவியஸ் எலமெண்டோட கிரேட்டரா இல்லை, ரெண்டுமே ஈக்குவல். ஸோ என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட்டுக்கு போகிறேன். 4 வந்து கிரேட்டர் தேன் 3 அண்ட் கிரேட்டர் தேன் 2. அதோட ரெண்டு லெஃப்ட் அண்ட் ரைட் நெய்பர்ஸோட என்ன இருக்குது, இந்த 4 வந்து கிரேட்டராக இருக்குது. ஸோ என்னது, இது ஒரு பீக் எலமெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் 2க்கு போகிறேன். 2 வந்து லெஸ்ஸனாக இருக்குது, ஸோ விட்டுடலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் 8 போகிறேன். 8 வந்து கிரேட்டர் தேன் 2 அண்ட் கிரேட்டர் தேன் 6. ஸோ என்னது, இந்த 8மே ஒரு பீக் எலமெண்ட். ஸோ இப்போ இதெல்லாம் பீக் எலமெண்ட் 4 அண்ட் 8. ஸோ என்ன பண்ணுறேன்னா இந்த 4ஐயும் 8ஐயும் நான் வந்து ஸ்வாப் பண்ணுறேன். ஸோ எனக்கு இப்போ அப்டேட்டட் அரே என்னென்னா 4 இந்த இடத்துல 8 வந்துட்டு 8 இந்த இடத்துல 4 போயாச்சு. ஸோ நான் திருப்பி என்ன பண்ணுவேன், திருப்பி நான் பீக் செக் பண்ணுறேன். ஸோ வந்து இது வந்து பவுண்ட்ரி, இதை விட்டுடலாம். ஃபஸ்ட் எலமெண்ட் 3 வந்து இது வந்து ஈக்குவல் டுவாக இருக்குது, கிரேட்டர் தானே இல்லை, ஸோ விட்டுடலாம். நான் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் 8 வரேன். 8 வந்து கிரேட்டர் தேன் 3 அண்ட் கிரேட்டர் தேன் 2. இப்போ இது என்னது, இது ஒரு பீக் எலமெண்ட். அண்ட் 2 4 6 இது எல்லாமே என்னது லெஸ் தென். இதுக்கப்புறம் எந்த ஒரு பீக் எலமெண்ட் இல்லை. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து 2 பீக்ஸ் இருந்துச்சு. பட் ஸ்வாப் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்குது, மினிமம் ஆகிட்டு அப்படி தான் 1 பீக் தான் இருக்குது. ஸோ என்னது, நான் இதுதான் நான் ரிட்டர்ன் பண்ண வேண்டிய ஆன்சர் விச் இஸ் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 1. அண்ட் எக்ஸாம்பிள் 2. நமக்கு ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது அரே ஃபார்மில். அண்ட் இப்போ நான் வந்து பீக் செக் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு 5 இருக்குது. 5 வந்து கிரேட்டர் தேன் 1 அண்ட் கிரேட்டர் தேன் 2. அண்ட் 6மே இருக்குது. 6ம் கிரேட்டர் தேன் 2 அண்ட் கிரேட்டர் தேன் 3. இதுக்கப்புறம் எந்த ஒரு பீக் எலமெண்ட்ஸுமே இல்லை. ஸோ இந்த 2 எலமெண்ட் என்ன பண்ணுறேன், நான் வந்து ஸ்வாப் பண்ணுறேன். ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு அப்டேட்டட் அரே கிடைக்குது. பட் இந்த அரேல எனக்கு என்ன இல்லை, ஒரு பீக் எலமெண்ட்டுமே இல்லை. ஸோ நான் என்ன ரிட்டர்ன் பண்ணோம், ஆன்சர் 0 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஜாவா கோட் பார்க்கலாம். இதான் நமக்கு கொடுத்துருக்க வந்து ஃபங்க்ஷன். அந்த லென்த் ஆஃப் அரே அண்ட் அந்த அரே எலமெண்ட்ஸ் இந்த ரெண்டுமே நமக்கு பாஸ் பண்ணியிருக்காங்க. நான் என்ன க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஆன்சர் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனை நான் வந்து கால் பண்ணுறேன். கவுண்ட் பீக்ஸ் ஆஃப் அரே கமாயன். ஸோ நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கீழே இருக்க கோட் வந்து ரன் ஆகாது. நேராக அந்த ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி பிடிச்சி அந்த ஃபங்க்ஷன் கிட்டே போகும். ஸோ இப்போ என்ன, கீழே அந்த ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஸ்டாட்டிக் நான் ரிட்டர்ன் பண்ண வேண்டிய ஆன்சர் வந்து ஒரு இன்டீஜர். பிகாஸ் நான் இது எதுக்கு எழுதிருக்கேன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அரேயில் எவ்வளோ பீக்ஸ் இருக்குன்னு நான் கவுண்ட் பண்ணுறேன். ஸோ வந்து ஒரு நம்பர் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இன்ட் அண்ட் அதோட நேம் வந்து கவுண்ட் பீக்ஸ் ஆஃப் அந்த அரே அண்ட் என்ன பண்ணுறேன், பேராமீட்டர்ஸாக வாங்குறேன். இன்ட் ஆஃப் அரே கமா இன்டியன். அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா நான் வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ இன்ட் பீக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறேன், லூப் பண்ணுறேன். லூப் பண்ணும்போது 0th இண்டெக்ஸ்லேருந்து லூப் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து லூப் பண்ணணும். பிகாஸ் 0th இண்டெக்ஸ்க்கு லெஃப்ட்டில் இன்னுமே இல்லை, அது வந்து பவுண்ட்ரி. ஸோ I is equal to 1, I less than n minus 1, I plus plus. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கண்டிஷன் செக் பண்ணும். இஃப் array of I greater than array of I minus 1 and array of I greater than array of I plus 1. லெஃப்ட் அண்ட் ரைட் நெய்பர்ஸோட இந்த எலமெண்ட் என்ன இருக்கணும், கிரேட்டராக இருக்கணும். அப்படி இருந்துச்சு என்ன பண்ணுவோம், நான் பீக்ஸ் நான் இன்க்ரீட் பண்ணுறேன். அண்ட் இந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன் பீக்ஸ். ஸோ இப்போ இது என்ன சொல்லணும் அப்படின்னா நமக்கு இன்புட்டாக கொடுத்த அரேல எவ்வளோ பீக்ஸ் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணலாம். நம்ம எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் 2. அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த ரன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் எங்கே வரும், திருப்பி இங்கே வரும். ஸோ இன்ட் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு இப்போ 2 என்ன ஆயிருக்கும், இல்லை ஸ்டோர் ஆயிருக்கும். ஒரு நமக்கு வந்து பீக்ஸ் எந்த ஒரு எலமெண்ட்டுமே பீக் எலமெண்ட் இல்லை, இப்போமா எனக்கு ஆன்சர் வந்து 0 இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டிய ஆன்சர் 0. நம்ம இதில் என்ன பண்ணிக்கலாம், ப்ரோக்ராம் முடிச்சிக்கலாம். பட் நமக்கு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் என்ன இருந்துச்சு, 2ன்னு இருந்துச்சு. ஸோ இங்கே என்ன இருக்கும், இந்த ஆன்சர் இஸ் ஈக்குவல் 2ன்னு இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன வரும், இந்த ஃபார் லூப்குள்ளே வரும். ஃபார் I int I is equal to 0, I less than n, I plus plus and jங்கிறது அதுக்கு நெக்ஸ்ட் எலமெண்ட் I plus 1லேருந்து என்ன பண்ணுறேன், 2 ஃபார் லூப்ஸ் யூஸ் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்வாப் பண்ணுறேன். 0th இண்டெக்ஸையும் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்க எலமெண்ட் நான் ஸ்வாப் பண்ணுறேன். ஸ்வாப் பண்ணுறதுக்கு நான் எப்போ ஈஸியாக யூஸ் பண்ணுறேன், அதே 3 லைன்ஸ் தான். இன்ட்டு temp is equal to array of I, array of I is equal to array of j and array of j is equal to temp. இப்போ என்ன ஆகுது, 0th இண்டெக்ஸும் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்க எலமெண்ட்டும் ஸ்வாப் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்வாப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இப்போ கரண்ட் எவ்வளோ பீக்ஸ் இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். ஸோ திருப்பி இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன இருந்துச்சு, ஆன்சர் 2ன்னு இருந்துச்சு.
அண்ட் இப்போ நம்ம கரண்ட் பீக்ஸுங்கிறது நம்ம வந்து ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ வந்து ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பீக்ஸ் இருக்கோ அது என்ன ஆகும், இந்த கரண்ட் பீக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். இஃப் கரண்ட் பீக்ஸ் லெஸ் தென் ஆன்சர், அது வந்து ஃபஸ்ட்டு 2 இருந்துச்சு, பட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் 1ஓ 0வோ அதோட கம்மியாக வந்துச்சுன்னா என்ன பண்ணுறேன்னா அப்டேட் பண்ணுறேன். பிகாஸ் நம்மளோட கோல் என்ன, ரிட்டர்ன் பண்ண வேண்டிய ஆன்சர் வந்து மினிமமாக இருக்கணும். மினிமம் பீக்ஸ் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டிய ஆன்சர். ஸோ இஃப் கரண்ட் பீக்ஸ் லெஸ் தென் ஆன்சர் அப்படின்னா ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் பீக்ஸ். நான் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறேன், அந்த ஸ்வாப் பண்ணதான் நான் திருப்பி பழைய ஸ்டேட்டுக்கு நான் கொண்டு வரேன். நான் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுவேன், திருப்பி ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் செகண்ட் பீக்ஸ் நான் ஸ்வாப் பண்ணுவேன். ஆனால் அதே மாதிரி நான் பீக்ஸ் கண்டுபிடிக்கிறேன், ஒரு லெஸ் தானாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் திருப்பி பழைய அறைக்கே வரும். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் செகண்ட் ஒன் தேர்ட், இந்த மாதிரி என்ன ஆகுனா 2 எலமெண்ட்ஸாக எடுக்கும். அது வந்து பீக்ஸ் எவ்வளோ ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பீக்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணும். அண்ட் கவுண்ட் பண்ணுறது வந்து லெஸ் தானாக இருக்குது அப்படின்னா அப்டேட் பண்ணும். பிகாஸ் நமக்கு தேவையானது மினிமம் தான். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் பழைய ஸ்டேட்டுக்கு கொண்டு வரோம். எதுக்கு நம்ம பழைய ஸ்டேட்டுக்கு கொண்டு வரோம் அப்படின்னா, நமக்கு கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நம்ம ஒன்லி 1 ஸ்வாப் தான் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக 0 1 அப்புறம் 1 2 இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ஸ்வாப் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஸ்வாப்ஸ் வந்துடும். நமக்கு அந்த ரூலை நம்ம பிரேக் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நான் வந்து 0 1 நான் ஸ்வாப் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்வாப் பண்ணி முடிச்சு நான் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் திருப்பி நான் பழைய ஸ்டேட்டுக்கு கொண்டு வரணும். அண்ட் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் 2 எலமெண்ட்ஸ் நான் ஸ்வாப் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி அது ஸ்வாப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி அது என்ன அறை இருந்துச்சோ அந்த மாதிரி நான் அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு நான் என்ன பண்ணணும், கொண்டு வரணும். ஓகே, நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் பைத்தான் கோட் இஸ் ஆல்சோ த சேம். இது இந்த ஃபுல் கோடுமே எதில் இருக்கும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். யூ கேன் செக் திஸ் PDF ஃபார் பைத்தான் அண்ட் ஜாவா கோட் அஸ் வெல். ஸோ இதில் வந்து கோட் எடிட்டரில் இன்றைக்கி வந்து ஒரு செட் ஆஃப் சேஞ்சஸ் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சேஞ்ச் அப்படின்னா, இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அன்கமாண்ட் அண்ட் இம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் டு யூஸ். அதாவது பிரிண்ட் பண்ண வேண்டிய சிஸ்டமில் ஆர்டர் பிரிண்ட் இல்லைன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா கமாண்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அன்கமாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் ரிசல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க, பட் நம்ம என்ன பண்ணலை, இந்த ஃபங்க்ஷன் நம்ம ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணலை. ஸோ int result is equal to minimum energy of n, array. அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண வேண்டிய ஆன்சர் என்ன இருக்குது, இன்டீஜரில் இருக்குது. பட் நம்ம இங்கே void கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணோம், அதையும் நம்ம இன்ட்டுன்னு சேஞ்ச் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எக்ஸ்பிளைன் பண்ண அதே கோடை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதோட ஜாவா அண்ட் பைத்தான் கோட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ யூ கேன் செக் தட். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கமெண்ட் in the comment section below. See you in the next video. Thank you for watching.